அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மும்தாஸ் டிலைட். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம், ஹோட்டல் ஸ்டைல் மட்டன் கீ ரோஸ்ட்டு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். குக்கரில் 2 டீஸ்பூன் கீ ஊற்றிக்கலாம். கீ சூடாகிறோன்னே 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு, அதுக்கப்புறம் நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். மட்டனை நல்லா கீலையே நல்லா பரட்டி விட்டுறதுக்கப்புறம் இந்த மட்டனுக்கு தேவையான ஒரு டீஸ்பூன் சால்ட்டு, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கீலையே இந்த மாதிரி நல்லா தண்ணி வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் 1/2 டம்ளர் தண்ணி போட்டு 4 விசில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். மட்டன் வேகிற நேரத்தில் நம்ம மசாலா கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணணும். ரோஸ்ட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, அப்புறம் 4-5 மிளகா வத்தல் போட்டு நம்ம இது வறுத்துக்கலாம். இதில் கரம் மசாலா போடணும். என்கிட்ட பவுடராக இருக்கிறதுனால நான் அதுவே யூஸ் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா இதிலே பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஸ்டார் அனீஸ் இதெல்லாம் போட்டு இதிலே இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கலாம். இது நல்லா கருகாமல் சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துருங்க. வறுத்த மசாலா நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். நான் கரம் மசாலா 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். போட்டு அப்புறமா 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டாக நான் போட்டுக்கிறேன். முழுசாக நீங்கள் போட்டிங்கன்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு நான் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது ஒரு பேனில் 4 டீஸ்பூன் கீ போட்டுக்கலாம். கீ போட்டு சூடானே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை நம்ம போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் இது நல்லா கீலேயே நல்லா ரோஸ்ட் பண்ணி விடலாம். இப்போது இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா இது மசாலா வேக வச்சாச்சு. இப்போது நம்ம வேக வச்சுருக்கிற மட்டன் போட்டுக்கலாம். நான் வேக வச்ச மட்டனில் தண்ணி சும்மா 2-3 ஸ்பூன் தான் இருந்துச்சு. இன்கேஸ் மட்டனில் நிறைய தண்ணி விட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் குக்கர்லேயே வச்சு கொஞ்சம் நல்லா தண்ணி வற்றினதுக்கப்புறம் இதில் மிக்ஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா அப்புறம் கிரேவி பதத்துக்கு வந்துடும். கிரேவியில் உப்பு செக் பண்ணிக்கோங்க எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. இல்லைன்னா கொஞ்சம் சால்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் போட்டு இது நல்லா பரட்டி விடலாம். நல்லா ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு. இந்த மட்டன்னு மசாலா கீ எல்லாமே ரோஸ்ட் ஆகணும் மட்டன்லேயே. எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வைங்க சிம்லேயே. இப்போ மட்டன் நல்லா மசாலாவோடு வெந்துருச்சு. நம்ம போட்ட கீ எல்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணி தான். அவ்வளோதான், மட்டன் கீ ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மட்டன் கீ ரோஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மும்தாஸ் டிலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.